என் பேர் மகேந்திரன். என்னோட நிறுவனத்தோட பேர் கோவில்பட்டி அம்பாள் முருகு கம்பெனி. நான் வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து 42 வருடங்களாக வந்து எங்கள் ஊரில் கோவில்பட்டியில் முருகு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம். எங்கள் அப்பா காலத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம். லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸில் வந்து உசிலம்பட்டி போனேன். இந்த மாதிரி எனக்கு மிஷின் வேணும், டை ஏற்கனவே உங்ககிட்ட செஞ்சுருக்கோம், மிஷின் வாங்கினா உங்ககிட்ட தான் வாங்கிருக்கேன். எந்த முறுக்கு மிஷின் மேனுஃபேக்சரர்ட்டையும் இடிஎம் வயர் கட் மிஷினோ, ஸ்பார்க் எரோசன் மிஷினோ, பிறகு வந்து ஹைடெக் அட்வான்ஸ் டெக்னாலஜி சிஎன்சி லேத்தோ, சிஎன்சி மில்லிங்கோ எதுவுமே கிடையாது. இங்கே லக்ஷ்மி மிஷினரிஸ் வந்து அந்த ஃபீல்டில் இருந்தனால இடிஎம் வயர் கட்டில் நான் வேலை பார்த்துருக்கேன். இங்கே அதெல்லாம் இடிஎம் வயர் கட்டில் வந்து ரொம்ப குரோர் கணக்கில் ஆகக்கூடிய மிஷினு. அதே இவங்க வச்சு அந்த டையெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் அதிலே பண்ணுறாங்க. பார்த்தேன் அப்போவே ஓகே, இவங்க எல்லாமே பக்காவாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம வேற எங்கேயும் அடுத்த சோர்ஸுக்கே தேடி போக வேண்டாம், வேறு எதையும் அடுத்த ஆப்ஷன் எது இருக்கான்றதெல்லாம் பார்க்க வேணாம், ஒன்லி இதுவே வாங்குவோன்ற மைண்ட் அப்போயே எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டு. அப்படிங்கும்போது அந்த கவுண்டர் போர் அடித்து அந்த ஹோல் போட்டு அதில் ப்ராடக்ட் உள்ளேருந்து வாரது, இது வந்து பெரிய வந்து நம்ம மிஷினோட ப்ளஸ்ஸு. நம்ம மற்ற மிஷினோட டேஸ்ட் வந்து அப்படி டோட்டலாக வந்து கையில் போடுறது மாதிரியே மிஷினில் இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அந்த கவுண்டர் போர் போட்டு பண்ணுறது 20 வகையில் வந்து இப்போ ஸ்டாக் வந்து ஒரு சில ஐட்டங்கள் இருக்குது. இதில் வந்து இது வந்து கார்லிக் முறுக்கு, அதாவது பூண்டு முறுக்கு வெள்ளை. இது வந்து பூண்டு முறுக்கு வெள்ளை. இந்த முறுக்கு பேர் என்னன்னு? இது கைசுத்து முறுக்கு. நான் ஒரு சில இடத்துல பார்த்துருக்கேன், மாமி முறுக்குன்னுவாங்க, ஹேண்ட் முறுக்குன்னுவாங்க. அந்த ஃபினிஷிங், அந்த கையிலால் சுற்றுன ஃபினிஷிங் அப்படி அதே டேஸ்ட்டு அதே பக்குவத்தில் நம்ம மிஷினில் வர்றதுல இது ஒரு பெரிய ஒரு தனித்துவம். இது வந்து கார்லிக் சில்லி பூண்டு கார முறுக்கு, குட்டி முறுக்குன்னு சொல்லுவோம் மதுரையில். ஓகே, பொடி முறுக்கு, குட்டி முறுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி. நாங்கள் இது பூண்டு போட்டு பண்ணுறதுனால பூண்டு பொடி முறுக்கு அப்படின்ற பேரில் சொல்லிக்கிறோம். ஓகே, இந்த பூண்டுலாம் வந்து எப்படின்னா எது எஸ்எஸ்ன்னு சேர்ப்பீங்களா இல்லை நேச்சுரலாக இருக்குமா? நேச்சுரல், எல்லாமே நேச்சுரல் தான். எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் சைடு ப்ரிசர்வேட்டிவ் எங்கே கிடைக்கும் எது கிடைக்குன்னு கூட அதுக்கான தேடுதல் எதுவுமே வச்சுக்கிறது கிடையாது. வந்து நேச்சுரல் பண்ணுறதுனால தான் வந்து ப்ராடக்ட் வந்து டேஸ்ட் வருது. ஓகே. ஹாய், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தோம்னா கோவில்பட்டியில் ஃபேமஸ் பார்த்திங்கன்னா நம்ம கோவில்பட்டி கடலை மிட்டாய் தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா கோவில்பட்டி முறுக்கு. அதுலேயும் சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம அம்பாளோட அவங்க பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இதில் நம்மளோட ஸ்ரீ லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸோட மிஷின் அவங்க வாங்கியிருக்காங்க. சார்கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம், இந்த மாதிரி நாங்கள் வந்து உள்ளே வந்து நாங்கள் வீடியோ எடுக்க வரோம்ன்ற மாதிரி கேட்டிருந்தோம். அப்போ அவர் சார் சொல்லியிருந்தார், சார் உங்களுக்கு இல்லாதான் நீங்கள் வாங்க, எங்களோட ஸ்நாக்ஸை வந்து நீங்களும் எங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், ப்ளஸ் உங்களோட மிஷின் ரிவ்யூ நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இது இல்லாமல் இவர் சார் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ஒவ்வொரு முறுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. அந்த டேஸ்ட்டுன்றது வந்து எப்படின்னா எத்தனையோ ஊரில் இருக்கும், ஆனால் கோவில்பட்டியில் இருக்கிற முறுக்குக்குன்னு தனித்துவம் இருக்குது. அந்த தண்ணி இருக்கிறதுனால அந்த முறுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் வருது. ப்ளஸ் அவரோட உழைப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இதில் சில விஷயங்களை வந்து அவர் கோயம்புத்தூரில் மிஷினரிலாம் வாங்கிட்டு வந்து அவருக்கு சரியான முறையில் டையெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்காம, ப்ளஸ்ஸு மிஷினுக்கு சர்வீஸ் நிறையா கொடுக்காம அவர் ஒரு 5 வருஷம் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்ற மாதிரி அவர் ரிவ்யூ கொடுத்துருந்தாரு ஆல்ரெடி எங்கள்கிட்ட மிஷின் வாங்கும்போதேவும். அதே இது இன்றைக்கி நேரடியாகவே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். ப்ளஸ் அவர் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க காரணம் எங்களை ஒரு விஷயத்த சொன்னார். இது எங்கள் வாயில் நாங்கள் சொல்ல விரும்பலை, பட் லக்ஷ்மி டிசிஸ் சப்போர்ட்டோட அந்த கோயம்புத்தூர் மிஷினுக்கும் நாங்கள் டை அடித்து கொடுத்தனால இன்றைக்கி அவரோட ஸ்நாக்ஸு உலகம் ஃபுல்லாக போகுது. இப்போ சிங்கப்பூர், மலேசியா, ப்ளஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சூப்பர் மார்க்கெட்டு, ப்ளஸ் விருதுநகர், திருநெல்வேலி எல்லா இடத்துக்குமே இவங்க வந்து இவங்களோட சப்ளையர் கொடுத்துருக்காங்க. இந்த முறுக்கு ஹோல்சேலாகவும் கொடுக்குறாங்க, டீலர்ஷிப்பும் கொடுக்குறாரு. ப்ளஸ் அவங்க சொந்தமாகவே வந்து அவங்க கடைன்ற ஒரு 4-5 அவுட்லெட் வச்சுருக்காங்க. அந்த அவுட்லெட்டில் ஹோல்சேலாகவும் பண்ணுற இடத்து மாதிரி அங்கே இருக்குது. ப்ளஸ்ஸு நீங்கள் சிங்கிள் பேக் வாங்கினாலும் கூட அங்கே நீங்கள் வாங்கலாம். ஏன்னா அவங்களோட முறுக்கை வந்து நான் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. வாங்க உள்ளேயும் போய் அது உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடியே நாங்கள் அதை சாப்பிட்டு காமிக்கிறோம். நீங்கள் வாங்க உள்ளே போவோம், நம்மளோட அம்பாளோட ஃபேக்ட்ரிக்கு விசிட் உள்ளே போவோம். வாங்க. வாங்க சார். நல்லா இருக்கும் சார். எங்கள் கம்பெனி விசிட் பண்ண வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. கண்டிப்பாண்ணே, எங்களையும் உள்ளே அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. ஏன்னா எங்களுக்கு ரிவ்யூ வந்து நல்லா நீங்கள் கூப்பிட்டோன்னே எங்களுக்கு வாங்கன்னு சொன்னோடனே எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, உள்ள நம்ம கம்பெனி சார், வாங்க சார், எல்லாம் சேர்ந்து பயணிக்கலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக.
அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் சார். அண்ணே நம்ம கம்பெனி நேம் உங்கள் நேம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. என் பேர் மகேந்திரன். ஓகே. என்னோட நிறுவனத்தோட பேர் கோவில்பட்டி அம்பாள் முருகு கம்பெனி. நான் வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து 42 வருடங்களாக வந்து எங்கள் ஊரில் கோவில்பட்டியில் முறுக்கு வியாபாரம் பார்த்துட்ருக்கோம். எங்கள் அப்பா காலத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம். நான் படிச்சுட்டு வேறு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் லைனில் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 7 இயர்ஸ் ஆகுது பிஸ்னஸ்குள்ளே வந்து. ஸ்டார்டிங்கில் வந்து ஒசூரில் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மிஷின் வாங்கி பண்ணோம். அங்கே எங்களுக்கு பிஸ்னஸ் செட் ஆகலை. திரும்ப எங்கள் ஊரில் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் எனக்கு அதில் டை செட் ஆகாமல் இருந்தது. ஏற்கனவே வாங்கின கம்பெனியோட மிஷினோட டை வந்து செட் ஆகலை. அப்போ அந்த டை வந்து செட் ஆகாதனால டை செய்கிறதுக்காக லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் உசிலம்பட்டி எங்கள் கம்பெனிக்கு வந்திருக்கீங்க. சூப்பர். லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ்க்கு உசிலம்பட்டிக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு அந்த எந்த ப்ராடக்ட் பண்ண போகிறோமோ அந்த ப்ராடக்டோட சில்லு ஓகே அந்த ரெண்டையும் கொடுத்துட்டு எனக்கு இந்த முறுக்கோட டை செஞ்சு கொடுங்க. எனக்கு நம்பர் ஆஃப் பீசஸ் வந்து ஜாஸ்தி வேணும். இப்போ என்னோட டையில் இருக்கிறது வந்து 33 பீஸ் தான் வருது. ப்ரொடக்ஷன் டைம் வந்து 10 kg பண்ணுறதுக்கு மேனுவலாக பண்ணுறதை காட்டிலும் ஜாஸ்தியாகுது டைம் வந்து. எனக்கு வந்து நம்பர் ஆஃப் பீசஸ் ஜாஸ்தி வர மாதிரி பண்ணி கொடுங்கன்ட்டு நாங்கள் உசிலம்பட்டி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் வந்து கேட்டோம். அவங்க அப்போ அந்த டிசைனர் வந்து ஏன்னா இதோட உங்களுக்கு ஜாஸ்தியாக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு நல்ல திருப்தி ஆகிற மாதிரி 79 பீசஸ் எனக்கு அந்த இது பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த டை எடுத்துகிட்டு வந்து இந்த பழைய மிஷினில் கோயம்புத்தூர் மிஷினில் போட்டு ஓட்டினோம். அதில் எனக்கு ரிசல்ட்டு பழைய டைக்கும் லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸில் பண்ண டைக்கும் வந்து ரிசல்ட் வந்து ப்ரொடக்ஷன் வைஸ் நல்லா கிடச்சிது. ப்ராடக்டோட குவாலிட்டி வைஸும் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அது பண்ண 3 மாதத்துலேயே அடுத்து வந்து நான் வந்து மணப்பாறை முறுக்கோட டை செய்கிறதுக்காக வந்து திரும்பி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் உசிலம்பட்டிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணேன். அதே மாதிரி எனக்கு ரொம்ப திருப்தி வர்ற மாதிரி பக்காவாக நம்பர் ஆஃப் பீசஸ் ஜாஸ்தி ப்ளஸ் ப்ராடக்டோட குவாலிட்டியும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 இயர்ஸ் அதிலே ரன் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுட்டு லோன் போட்டு லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸில் வந்து உசிலம்பட்டி போனேன். இந்த மாதிரி எனக்கு மிஷின் வேணும், டை ஏற்கனவே உங்ககிட்ட செஞ்சுருக்கோம், மிஷின் வாங்கினா உங்ககிட்ட தான் வாங்கிட்டு பார்க்குறீங்க. ஆமாம். யூடியூப்பில் வந்து பார்த்தோம்னா வீடியோ பார்க்கும்போது எல்லா பீசஸுமே ஒன்று போல் நிறைய முறுக்கு மேனுஃபேக்சரர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா நிறைய முறுக்கு மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. எல்லா முறுக்கு மிஷினில் பண்ணுற முறுக்கோட இது நம்பர் ஆஃப் பீசஸ் ஒரு 20 kVT உள்ள ஒரு டை போட்டு அடிக்கிறோம் அப்படின்னா 20 பீசஸ்மே வந்து ஒன்று போல் சுற்றி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அப்படி ஒன்று போல் இல்லை அப்படின்னா வந்து அது வந்து விற்பனைக்கு வந்து இடமுறுக்கு வேணால் போடலாம். 2 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி பீசஸ் போடுறதுக்கு வந்து சாத்தியம் இல்லை. லக்ஷ்மி யூடியூப்பில் பார்த்தோம்னா வந்து அந்த 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 எல்லா பீசஸும் ஒன்று போல் எல்லாமே வந்து ஒன்று போல் பெருசும் சிறுசும் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் ஒன்று போல் மாவு நம்ம பிணைச்சல் ஒழுங்காக கொடுத்து கரெக்டாக கொடுத்து பிணைச்சி போடுறோம் அப்படின்னா வந்து அந்த பீஸோட அந்த டயமீட்டர் அவுட்டர் டயமீட்டராக இருக்கட்டும் இன்னர் டயமீட்டராக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒன்று போல் இருக்கும். ஒன்று போல் அந்த யூடியூப்பில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கம்பெனிக்கு வந்து எனக்கு நல்லா எல்லாமே பல தடவை நிறைய தடவை மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவையால் போயிருப்பேன். 10 தடவையும் மிஷினில் எனக்கு போட்டு சொல்லி கொடுத்து மாவு ஒவ்வொரு டைமும் 10 கிலோ மாவு பிணைஞ்சு போட்டு சொல்லி கொடுத்து எனக்கு ஒருத்தனுக்காக மட்டும் அவங்க ஒரு 100 கிலோ மாவு வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நான் மிஷினுக்கு அட்வான்ஸே கொடுத்தேன். ஆனால் அவங்க கோவம் என்ன இத்தனை தடவை வராருன்னு அட்வான்ஸ் கொடுக்கலன்னுலாம் நினைக்கல. எங்களுக்கு அத்தனை தடவை சலிக்காமல் சொல்லி கொடுத்தாங்க. திருமங்கலத்தில் வந்து காரில் இறக்கி விட்டாங்க. எல்லாருமே அந்த மார்க்கெட்டிங் டீம் அந்த எல்லாருமே வந்து அந்த டெக்னிக்கல் சைடில் இருக்க அந்த யங்ஸ்டர்ஸு எல்லாருமே ஓனர் பிரகாஷ் சார் எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ரைட் ஓகே எங்கே நம்ம பண்ணால் தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொடுத்து லோன் போட்டு மிஷின் வாங்கினோம். மிஷின் வாங்கினதுக்கப்புறம் நம்ம மிஷின் உசிலம்பட்டி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸில் பண்ணுற மிஷின் வந்து பக்கா டேஸ்டி குவாலிட்டி ப்ரொடக்ஷன் வேறு ப்ரொடக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்ம மிஷின் இப்போ கோயம்புத்தூர் மிஷினில் இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிறீங்க. கோயம்புத்தூர் மிஷினை காட்டிலையும் இப்போ நம்ம மிஷினில் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குமா இல்லை சேமாக இருக்கும் சார்? ப்ரொடக்டிவிட்டி இது வந்து ப்ரொடக்டிவிட்டி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுற நேரத்தில் ப்ரொடக்டிவிட்டி பண்ணுறோம் அங்கே. ஓகே சரியா. அதாவது சொத்து ஒன்று போல் இருக்கும். ப்ராடக்ட் லக்ஷ்மி மிஷினில் சுற்றுற ப்ராடக்ட் வந்து முறுக்கு எல்லாமே வந்து சொத்து ஒன்று போல் இருக்கும். பர் கேஜி ஒரு ஹவருக்கு எவ்வளோ ரன் பண்ணிக்கிருக்கோம்? இப்போ கை சுத்து முறுக்குன்னா 1 மணி நேரத்துக்கு வந்து 30 கிலோ ரன் பண்ணலாம். 30 கிலோ ஈஸியாக ரன் பண்ணலாம். கரெக்டான டீம் செட்டப் ஃபார்ம் பண்ணி பண்ணோம்னா 30 கிலோ ரன் பண்ணலாம். அதர் வெரைட்டி ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு 40 கிலோ வரைக்கும் போடலாம். வந்து கரெக்டாக முறுக்கு இடம் முறுக்குலாம் 40 கிலோ வரைக்கும் போடலாம். ஆக்டிவான பெர்சன்ஸ் வச்சு கரெக்டாக பண்ணோன்னா கரெக்டான முறையில் 40 கிலோ வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஒரு மணி நேரத்துக்கு எடுக்கலாம். ஒரு நாளைக்கு இப்போ 400 to 500 கிலோ வரைக்கும் நம்ம மிஷினில் பண்ணலாம், ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஓகே. அதேமாதிரி அண்ணன் வந்து ரொம்ப ஏன்னா இது சில விஷயங்களை வந்து
என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த அண்ணனுக்கு கொடுக்கணும்னு என்னோட ஆசை. ஏன்னா இவர் நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன். ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு அவர் அங்கே ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருக்காரு. அவர் அந்த ஸ்நாக்ஸை வந்து விளம்பரப்படுத்தினார். அப்போ படுத்தும்போது சாரை போய் பார்க்கணும், சாரை சந்திக்கணும். அப்புறம் அவராக வந்து எங்கள்கிட்ட வந்து கோயம்புத்தூர் மிஷினுக்கு டை அடிச்சு கொடுக்கணுன்ற போது நாங்கள் எங்கள் டீம் இன்றைக்கி வரைக்குமே நம்ம முறுக்காரங்களை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். அப்போ அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல மிஷின் வாங்கியிருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு டை கொடுத்தோம்னா அவங்களோட பிரச்சனை சால்வ் ஆகும்போது கண்டிப்பாக நான் அந்த வேலையை நான் செஞ்சு கொடுப்போன்ற மாதிரி இருக்கும்போது சார் வந்தார். ஒரு 5 வருஷம் இருக்குமா சார்? 3 வருஷம் இருக்குமா? 3 வருஷம். கொரோனா டயத்தில் கொரோனா 4 வருஷம் இருக்கும். அப்போ டை என்கிட்ட கொடுக்கும்போது அவர் வந்து சார் அப்படியே மனசே உடஞ்சி போய் வந்திருந்தார், என்னடான்ற மாதிரி வந்திருந்தார். அப்போ அவர்கிட்ட நாங்கள் எங்கள் டீம் டை அடிக்கிற டெக்னிக் டீம் வந்து எப்போ அவர் நல்ல விதமாக பண்ணுங்கன்னாங்க. எல்லா பீசஸ் அதேமாதிரி அவர் பழைய டையில் கோயம்புத்தூரில் பண்ண டையில் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நம்ம லட்சுமி டிசைஸில் ப்ரொவைட் பண்ணுற டைக்கும் அப்படியே டோட்டலாக சேஞ்சு. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக வருது. அதேமாதிரி முறுக்கு வந்து அந்த அரும்புலாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்து ஒரு 3 மாதம் கழிச்சு இன்னும் டை அடிக்க வந்தார். நீங்கள் அந்த மிஷின்லேயே வந்துட்டு ரன் பண்ணாமல் இன்னும் இப்போலாம் லேட்டஸ்ட்டாக நிறைய மிஷின் வந்துருச்சு, நாங்களே பண்ணிக்கிருக்கோம், எங்கள்கிட்ட நீங்கள் ஒரு மிஷின் எடுங்கன்னு நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணேன் 4 வருஷத்துக்கு முன்னாடி. 4 வருஷம் கழிச்சு இப்போ வாங்கி நம்ம மிஷின் வாங்கி ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷத்தில் இருக்கிற டாப் எண்ட் எடுத்திருக்காரு. மணிக்கு 30 கிலோ ஓட்டுறாங்கன்னா ஒரு நாளைக்கு 300 கிலோ ஈஸியாக ஓட்டுறாங்க. டிஸ்ட்டு முறுக்கு ப்ளஸ் நார்மல் கிலோ முறுக்குலாம் பார்த்தீங்கன்னா 40 to 100 கிலோ வரைக்கும் ஓட்டலாம். அவர் சொன்ன மாதிரி அந்த டீம் வந்து சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ முறுக்கில் என்னென்ன முறுக்குனே நம்ம மிஷினில் போட்டுக்கிருக்கீங்க? நம்ம மிஷினில் எல்லா முறுக்குமே பண்ணலாம். நம்ம மிஷினோட எல்லாமே போடலாம். அதாவது வந்து கார்லிக் முறுக்கு, பூண்டு முறுக்கு, தேன்குழல் முறுக்கு, மணப்பாறை முறுக்கு, ஆனியன் முறுக்கு, இது போக வந்து ஸ்கொயர் டைப் முறுக்கு, டிசைன் முறுக்கு, இதெல்லாம் யாருமே வந்து எந்த முறுக்கு மேனுஃபேக்சரர்ஸும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னும் நாங்கள் அம்பாள் முறுக்கு நிறுவனத்திலேருந்து அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாப்பிட்ற பொருள் தான், சாதாரண பொருள் தான். நாங்கள் ஏனோதானெலாம் பண்ணுறதில்ல. ஆர்என்டி எல்லாமே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி போட்டு பார்த்து எல்லாம் பக்கா டேஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் கஸ்டமர்கிட்டே கொடுப்போம். அதுக்கு எங்களுக்கு லக்ஷ்மி மிஷின்ஸ் வந்து உசிலம்பட்டி லக்ஷ்மி மிஷின்ஸ் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்குது. நாங்கள் எங்களோட ட்ரீமுக்கு ஏற்றபடி வந்து இதில் எதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அது எங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது. இப்போ அந்த ஸ்கொயர் டைப் முறுக்கு, ட்ரையாங்கிள் முறுக்கு, 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 நெக்ஸ்ட்டு அடுத்து ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் வந்து எங்களோட இது வந்து டிசைனாக முறுக்கு போடுறதை நோக்கி எங்களோட ரெகுலர் பிஸ்னஸ் தனி. இது போக டிசைன் யாராலையும் பண்ண முடியாத அந்த நம்ம லக்ஷ்மி முறுக்கு மிஷினரியை வச்சு வெரைட்டி ப்ளஸ் அந்த டிசைன் முறுக்கு எல்லாமே பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கும். இதில் பண்ண முடியாத முறுக்கே கிடையாது. கைச்சத்து முறுக்கு போடலாம், எல்லாமே பண்ணலாம். இதில் முறுக்குன்னா எல்லாமே பண்ணலாம். சரிண்ணே, நம்ம இப்போ நீங்கள் ஆல்ரெடி கோயம்புத்தூரில் மிஷின் வாங்கியிருக்கீங்க. இப்போ அவங்களோட சர்வீஸும் எங்களோட சர்வீஸ் எப்படின்னு இருக்குது? ஏன்னா நிறைய பேர் கோயம்புத்தூரில் வாங்கி சர்வீஸ் இல்லாமல் மிஷினை வந்து ஓரமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அங்கே எக்ஸ்சேஞ்ச் எடுத்துட்டாலும் கூட இனிமேல் அந்த தவறு நடக்காத அளவுக்கு கஸ்டமர் ரிவ்யூவாக நாங்கள் இப்போ எல்லாத்துக்கிட்டையுமே இப்போ எக்ஸ்சேஞ்ச் வாங்கினாலும் அவங்கள்ட்ட இது பண்ணுறோம். நீங்கள் ஆல்ரெடி கோயம்புத்தூர் மிஷினில் ரன் பண்ணிக்கிறீங்க. உங்கள்கிட்டருந்து சில வார்த்தைகள் அவங்களுக்கு சில விஷயங்கள் கஸ்டமருக்கு புரிய மாட்டேது. எல்லோரும் முறுக்கு மிஷின் தான், எல்லோரும் முறுக்கு மிஷின் செய்கிறாங்கன்ற ஒரு எண்ணத்தை வச்சுருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர் மிஷின் ரன் பண்ணிக்கிருக்க நீங்கள் ஒருத்தவங்க நம்மளுக்கு ரிவ்யூ கொடுக்கும்போது அவங்க சில கஸ்டமருக்கு வந்து புரியும்ல, எப்படி என்ன மாதிரியான அனுபவங்கள் இருந்துச்சு? அதாவது கோயம்புத்தூர் முறுக்கு மிஷின் வந்து எப்படின்னா வந்து அவங்க வந்து கோயம்புத்தூர் வந்து பெரிய இண்டஸ்ட்ரியல் சிட்டி. டெக்னாலஜி பேஸாக பார்த்தோன்னா அவங்க வந்து எங்கேயோ இருக்காங்க. இந்தியாவிலே வந்து டெக்ஸ்டைல் மில்ஸ் அதிகமாக இருக்குது, ஒரு டெக்னாலஜி மிகுந்த ஒரு ஊர். ஆனால் முறுக்கு மிஷின்னு பார்த்தோன்னா டெக்னாலஜி அப்படின்னா வந்து கோயம்புத்தூருக்கு வந்து அது தனித்துவம், அது நம்ம இது பண்ண முடியாது. ஆனால் முறுக்கு மிஷின் என்னதான் டெக்னாலஜி இருந்தாலும் ஒரு முறுக்கு தயாரிப்பாளராக நமக்கு என்ன தேவை? தரமான முறுக்கு மிஷின்னா உசிலம்பட்டி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் தான் போகணும். வேறு எங்கேயும் கோயம்புத்தூரில் வந்து போய் இந்த குவாலிட்டி கிடைக்கும். நிறையா முறுக்கு மிஷின்ஸ் கிடைக்கும், ரேட்டு கம்மியாக கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இந்த ஃபினிஷிங்கில் நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி கிடைக்கிறது கஷ்டம். சர்வீஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வருவாங்க, ஆனால் லாங்கில் இருக்கனால அவங்க சில கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க, உடனே அவங்களால வர முடியாது. அவங்க ஒரு சில அந்த பீரியாரிட்டி படி என்னென்ன வேலையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாங்க, வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தளவுக்கு நாங்கள் நைட்டு தூங்கும் போதெல்லாம் வந்து அந்த டெக்னிக்கல் டீமை கால் பண்ணி டவுட் கேட்டிருக்கோம். எங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. எனி டைம் எப்போ கால் பண்ணாலும் வந்து அதுக்கு வந்து உடனே வந்து எங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி வந்து நாங்கள் கைச்சத்து முறுக்கு தான் அந்த மிஷின் 440T இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின் தான் வாங்கினேன். 440T மிஷின் வாங்கின புதுசில் வந்து ஃபுல்லாகவே கைச்சத்து முறுக்கு தான், டிஸ்ட் முறுக்கு தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த குட்டி முறுக்கு, பூண்டு முறுக்கு ஓட்டுறதுக்கு வந்து
ஓட்டணும்னு சொல்லிட்டு ஓட்டணும். சட்டாப்பை வந்து அது வந்து பெரிய பெரிய சட்டாப்பியாக இருந்தது. ஹேண்டில் பிளேட் வந்து அது வந்து தூக்கி அடிக்க முடியல, வெயிட் ஓவராக இருந்தது. அப்போ நான் திரும்ப நேராக கம்பெனிக்கே போனேன், சிலம்பட்டிக்கு போயிட்டு எனக்கு இது வந்து தூக்கி அடிக்க முடியல. இது வந்து அந்த மற்ற முறுக்கும் சுற்றுற மாதிரி தூக்கி அடிக்கிற மாதிரி ஈஸியாக, அதாவது வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி எனக்கு வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். உடனே வந்து ஒரு ஃபிக்சர் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பைசா கூட வாங்கலை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஃபிக்சர் உள்ள தான் இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த சின்ன செட்டப்பை வச்சு சரக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். அது பக்காவாக செட் ஆயிடுச்சு. உடனே ரெஸ்பான்ஸ் நாங்கள் கேட்டு ஒரு வாரத்தில் எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. டையெல்லாம் ஆர்டர் பண்ணால் 3 நாள் நம்ம ப்ராடக்ட்டு சில்லு எவ்வளோ சைஸ் முறுக்கோட டைமீட்டர் எவ்வளோ வேணும் அப்படின்றத தகவல் கொடுத்தோம்னா 3 நாளில் ப்ராடக்ட் வந்து நமக்கு டை வந்து கிடச்சிரும். குயிக் ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஈஸியாக. அங்கே டெக்னாலஜி இருக்குது. எந்த முறுக்கு மிஷின் மேனுஃபேக்சரர்ட்டையும் இடிஎம் வயர் கட் மிஷினோ, ஸ்பார்க் எரோசன் மிஷினோ, பிறகு வந்து ஹைடெக் அட்வான்ஸ் டெக்னாலஜி சிஎன்சி லேத்தோ, சிஎன்சி மில்லிங்கோ எதுவுமே கிடையாது. இங்கே லக்ஷ்மி மிஷினரிஸ் வந்து நான் டிப்ளமோ முடித்து அடுத்து பிடெக் பார்ட் டைம் பண்ணேன். நான் டிவிஎஸில் 11 வருஷம், எனக்கு டோட்டல் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 16 வருஷம் இருக்குது. அந்த ஃபீல்டில் இருந்தனால இடிஎம் வயர் கட்டில் நான் வேலை பார்த்துருக்கேன். இங்கே அதெல்லாம் இடிஎம் வயர் கட்டில் வந்து ரொம்ப குரோர் கணக்கில் ஆகக்கூடிய மிஷினு. அதே இவங்க வச்சு அந்த டையெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் அதிலே பண்ணுறாங்க. பார்த்தேன் அப்போவே ஓகே, இவங்க எல்லாமே பக்காவாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம வேறு எங்கேயும் அடுத்த சோர்ஸுக்கே தேடி போக வேண்டாம், வேறு எதையும் அடுத்த ஆப்ஷன் எது இருக்கான்றதெல்லாம் பார்க்க வேணாம், ஒன்லி இதுவே வாங்குவோன்ற மைண்ட் அப்போயே எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டு. ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே. அதே மாதிரி இப்போ நம்ம என்னென்ன முறுக்குல இந்த இப்போ சேல்ஸில் இருக்குது, எப்படிலாம் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம். நம்ம முறுக்கு வந்து லோக்கல் எங்கள் ஊர் கோவில்பட்டி சரௌண்டிங்கில் எங்களுக்கு இங்கே 42 வருட வியாபாரம் அனுபவம் எங்கள் அப்பா காலத்துலேருந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, 42 வருடமாக வந்து முறுக்கு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் ஹேண்ட்மேடு தான் எங்கள் அப்பா காலத்தில். இப்போ தான் மிஷின் சைடு ஃபோக்கஸ் பண்ணோம். கோயம்புத்தூர் மிஷின் வாங்கினோம், அடுத்து லக்ஷ்மி மிஷின் வாங்கியிருக்கோம். இதில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி கொடுத்து படிப்படியாக கொஞ்சம் க்ரோத் ஆகி வந்துகிட்டு இருக்கோம். இது போக வந்து சிங்கப்பூர் துபாய்க்கு வந்து நாங்கள் வந்து ப்ராடக்ட் கொடுக்குறோம். சிங்கப்பூர் துபாய்க்கு எக்ஸ்போர்ட் நம்மகிட்டருந்து வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது போக வந்து இப்போ ஒரு 3 months முன்னாடி யூஎஸ்க்கு ஒரு ஷார்ட் குவான்டிட்டி கேட்டாங்க. யூஎஸ்ஏக்கு வரைக்கும் பண்ணதில்லை, ஒரு 2 டைம் வந்து யூஎஸ்ஏக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு இப்போ ரீசெண்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டாண்டர்டில் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மிஷினில் பண்ணது தான். எல்லாமே நல்லா பக்கா குவாலிட்டியாக தான் வருது. எந்த கஸ்டமர் சைட்லேருந்து எங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் வருது. இப்போ ஆல்ரெடி நம்ம கையில் போடுற காட்டிலையும் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு மாறுதுன்ற மாதிரி ஒரு தப்பான பின்புலத்தில் எல்லா கஸ்டமர் இருக்காங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் மிஷினில் ஃபுல்லாகவே ரன் பண்ணுறீங்க, உங்கள் முறுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்ம மிஷின்லாம் பண்ணி, உங்கள் சைட்லேருந்து அதில் 4 வார்த்தை. இதில் வந்து டேஸ்ட் வர்றதுக்கு வந்து முறுக்கு மிஷின் மேனுஃபேக்சரர், அதாவது முறுக்கு தயாரிப்பாளர், முறுக்கு மிஷின் மேனுஃபேக்சரர், இவங்க 2 பேரோட டெக்னிக்கல் மைண்டு எந்தளவுக்கு அவங்களோட இன்வால்மெண்ட்டு. ஒரு மேனுஃபேக்சரர் இதில் எப்படியாவது முறுக்கு மேனுஃபேக்சரர் இதில் எப்படியாவது டேஸ்ட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் வந்து முயற்சி எடுக்கிறாரு. தொடர்ந்து முயற்சி எடுக்கும்போது நாங்கள்லாம் படாத அடி கிடையாது, டேஸ்ட்டே கொண்டு வர முடியாது மிஷினில், கடுக்கடுக்குன்றிருக்கும். படிப்படியாக R&D பண்ணி இன்றைக்கி கையில் போடுறதை காட்டிலும் டேஸ்டி ப்ராடக்டாக பண்ண முடியுதுன்னா அதுக்கு முயற்சி, கடின உழைப்பு. இதே மாதிரி இப்போ பிரகாஷ் சார் இருக்காருன்னா இன்றைக்கி இவ்வளோ குவாலிட்டியான மிஷின் கொடுக்குறாரு அப்படின்னா, பிரகாஷ் சார் எடுத்த உடனே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஓமப்படி முறுக்கு, ஜாங்கிரி முறுக்குலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இன்னும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து. அப்போது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு அனலைஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, அந்த டீம் அவங்கள எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுறது. ஸ்டார்டிங்கில் எந்த டீம் இல்லை, சார் தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அடுத்து தான் இவ்வளோ பெரிய டீம், இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கீங்க. அப்படிங்கும்போது அந்த கவுண்டர் போர் அடித்து அந்த ஹோல் போட்டு அதில் ப்ராடக்ட் உள்ளேருந்து வாரது, இது வந்து பெரிய வந்து நம்ம மிஷினோட ப்ளஸ்ஸு. நம்ம மற்ற மிஷினோட டேஸ்ட் வந்து அப்படியே டோட்டலாக வந்து கையில் போடுறது மாதிரியே மிஷினில் இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு, அந்த கவுண்டர் போர் போட்டு பண்ணுறது. அதே இதுனா நம்ம என்னென்ன முறுக்கு பண்ணிக்கிறதுன்றது அந்த முறுக்கு பேக்கிங்லாம் நம்ம பார்க்கலாமா? அவரோட பேக்கிங் பார்த்தா ஒவ்வொரு டிசைனும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். உண்மையிலேயே வந்து அந்த பேக்கிங்லாம், அந்த கலர் பேக்கிங் வந்து இப்போ தான் இந்த மாதிரி ட்ரெண்டிங்கிறது இப்போ ரீசனாக வந்திருக்கு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அந்த பேக்கிங் குவாலிட்டி வந்து ரொம்ப பண்ணியிருந்தார். அதே மாதிரி சுத்தமாக அவங்க வந்து அந்த முறுக்கு போடுறதுல அவ்வளோ சுத்தமாக இருக்காங்க. அங்கங்கே மாவு அவங்க பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அதில் பொரிகளை சேர்க்குறதா இருக்கட்டும், உளுந்து சேர்க்குறதா இருக்கட்டும், எல்லாமே எக்ஸ்ட்ரலாக இருக்குது. அதனால தான் அவர் அந்த பார்த்து ஒவ்வொரு முறுக்கையும் அவர் மாவு பண்ணும் போதெல்லாம் அந்த இடத்துல பக்கத்தில் போய் ஸ்டாப் பண்ணி பார்க்குறாரு, எப்படி பார்க்குறாங்கன்னு. ஏன்னா மிஸ் ஆகிடுச்சுன்னா, ஒரு இடத்துல மிஸ் ஆனாலும்
முறுக்கோட டேஸ்ட் மாறிடும். அதனால் வந்து அவரோட கைப்பக்குவம் இல்லாமல் எங்கள் முறுக்கு வெளியேறாது. ஏன்னா இன்றைக்கி அவரோட அம்பாலோட ஸ்நாக்ஸோட டேஸ்ட்டே அவரோட உழைப்பு தான். வாங்கினேன் அப்படியே நம்மளோட பேக்கிங் எல்லாம் பார்ப்போம். நம்மளோட முறுக்கு என்னென்ன முறுக்குலாம் போட்டுக்கிறீங்கன்னு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு 20 வகையான முறுக்கு வகைகள் பண்ணுறோம். 20 வகையில் வந்து இப்போ ஸ்டாக் வந்து ஒரு சில ஐட்டங்கள் இருக்குது. இதில் வந்து இது வந்து கார்லிக் முறுக்கு, அதாவது பூண்டு முறுக்கு வெள்ளை. இது வந்து பூண்டு முறுக்கு வெள்ளை. இது பூண்டு முறுக்கு வெள்ளை. இது எத்தனை கிராம்னு? இது வந்து 100 கிராம் வெயிட்டு. 100 கிராம். ஆமாம். இது வந்து 40 டேஸ் ப்ராடக்ட். வந்து இது வந்து செல்ஃப் லைஃப் வந்து 40 டேஸ் வரைக்கும் ப்ராடக்ட் தாங்கும். சரிண்ணே. அடுத்த முறுக்கு இது வந்து கார்லிக். இது வந்து கார்லிக் சில்லி, பூண்டு கார முறுக்கு. குட்டி முறுக்குன்னு சொல்லுவோம் மதுரையில். பொடி முறுக்கு, குட்டி முறுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி சரி. நாங்கள் இது பூண்டு போட்டு பண்ணுறதுனால பூண்டு பொடி முறுக்கு அப்படின்ற பேரில் சொல்லிக்கிறோம். ஓகே. இந்த பூண்டுலாம் வந்து எப்படின்னா எது எஸ்எஸ்ன்னு சேர்ப்பீங்களா இல்லை நேச்சுரலாக இருக்குமா? நேச்சுரல், எல்லாமே நேச்சுரல். எல்லாமே நேச்சுரல் தான். எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் சைடு, ப்ரிசர்வேட்டிவ் எங்கே கிடைக்கும் எது கிடைக்குன்னு கூட அதுக்கான தேடுதல் எதுவுமே வச்சுக்கிறது கிடையாது. வந்து நேச்சுரல் பண்ணுறதுனால தான் வந்து ப்ராடக்ட் வந்து டேஸ்ட் வருது. ஓகே ஓகே. எல்லாமே நேச்சுரல். நம்ம எந்த ப்ராடக்ட் செல்ஃப் லைஃப் கொண்டு வரோம்னா செல்ஃப் லைஃப் கொண்டு வரதுக்கு வந்து ஆயில் மிஷினில் போட்டு ஆயில் ட்ரையரில் போட்டு ஆயிலை வந்து ப்ராடக்ட் வந்து ஆயில் ட்ரையரில் போட்டு ஆயிலை சக் பண்ணுறோம். ஆயிலை சக் பண்ணும்போது ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் நிறையா வரும். அந்த வேஸ்டேஜெல்லாம் வரும். அப்படியெல்லாம் பண்ணி தான் 40 நாள் லைஃப்ன்றது கொண்டு வரோம். சிங்கப்பூர் எக்ஸ்போர்ட் பண்ணுறது 60 டேஸ், 2 months. அது வந்து அந்த டைமிங் தான். டைமரில் டைமிங் கொஞ்சம் மாற்றி எக்ஸ்ட்ரா வச்சோன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு, கம்மியாக வச்சோன்னா டொமஸ்டிக்கு, இந்தியாவுக்குள்ளே இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுக்குறதுக்கு வந்து 40 டேஸ் வந்து முழுக்க மேனுஃபேக்சரிங் மெத்தட் தான் காரணம். உங்களுக்கு எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. சூப்பர் சூப்பர். அடுத்த முறுக்கு இது வந்து ராகி முறுக்கு. சூப்பர். ஓகே. இது எல்லாமே 100 கிராம் பேக்கிங் ராகி முறுக்கு. இது வந்து ஆனியன் முறுக்கு. ஓகே. இது ஆனியன்னு. ஓகேண்ணே. இது மணப்பாறை முறுக்கு. ஓகே. மணப்பாறை முறுக்கு. ஓகே. மணப்பாறை முறுக்கு. ஆக்சுவலாக மணப்பாறைக்குன்னு ஒரு தன்மை உண்டு. முறுக்குக்கு ஃபேமஸ்ஸு மணப்பாறை முறுக்கு. அந்த மண்ணில் பண்ணுற முறுக்கு வகைகள்லாம் நல்லாயிருக்கும். நாங்கள் அதே மணப்பாறை அந்த டையில் அந்த அந்த ஷேப் மட்டும் அந்த ஷேப்பு. ஓகே. மிக்சிங் வந்து கோவில்பட்டி மிக்சிங். எங்கள் மிக்சிங். ஓகே. சூப்பர். இது வந்து கை சுத்து முறுக்கு. ஓகே. ஒன்று போல் இது நம்ம மிஷினில் எல்லாமே நம்ம மிஷினில் பண்ணது தான் கை சுத்து முறுக்கு. இந்த மாதிரி ஒன்று போல் கொண்டு வர்றது வந்து நம்ம மிஷினில் வந்து ஒரு சிறப்பான அம்சம். ஓகே. அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இந்த முறுக்கு பேர் என்னன்னு? இது கை சுத்து முறுக்கு. கை சுத்து முறுக்கு. நான் ஒரு சில இடத்துல பார்த்துருக்கேன், மாமி முறுக்குன்னுவாங்க, ஹேண்ட் முறுக்குன்னுவாங்க. அந்த ஃபினிஷிங், அந்த கையிலால் சுற்றுன ஃபினிஷிங் அப்படி அதே டேஸ்ட்டு அதே பக்குவத்தில் நம்ம மிஷினில் வர்றதுல இது ஒரு பெரிய ஒரு தனித்துவம். இது அரும்பு முறுக்கு. ஓகே. சூப்பர். இது இந்த அரும்புலேயே காரம். எத்தனை கிராம்னு இது? இது வந்து 1/4 கிலோ 250 கிராம் பாக்கெட்ஸ். இது வந்து இது வந்து தேன்குழல் ஆனியன். ஓகே. இது தேன்குழல் ஆனியன் முறுக்கு. இது ஆனியன் அரைச்சி போட்டு அந்த மாதிரி பண்ணுறது. மற்ற முறுக்கு மேனுஃபேக்சரோட முறுக்கு, அதாவது நல்லா பண்ணுறவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் நிறையா பேர் இருப்பாங்க. நல்ல தயாரிப்பாளர்கள், முறுக்கு தயாரிக்கிறவங்க எல்லா ஊர்லேயுமே நிறைய பேர் இருப்பாங்க. யாராவது ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்து பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்து பண்ணுற அந்த முறுக்கையும் நம்ம நேச்சுரல் அரைச்சி போட்டு முறுக்கையும் ரெண்டையும் வச்சு சாப்பிட்டோம்னா ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம ப்ராடக்டில் இருக்க தனித்துவம் தெரியும். ஓகே. இது வந்து தேன்குழல் முறுக்கு, ஜீரக முறுக்கு. ஓகே. ஓகே. இது இல்லாமல் இப்போ நம்ம அம்பால்ன்ற இதில் கொடுக்குறோம். இது இல்லாமல் ஹோல்சேலாக வந்து எனக்கு கிலோவில் பேக்கிங் வேணும், நாங்கள் எங்கள் பிராண்டில் பண்ணிக்கிறோம், அதனால நம்ம பண்ணி கொடுப்போம். கிலோவில் வந்து பண்ணி கொடுக்குறோம். அவங்க கவரில் வந்து பேக்கிங்கில் பண்ணிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து பிஸ்னஸ் இல்லாமல் சிரமப்பட்டப்போ கவர் கொடுத்து பண்ண சொன்னவங்களுக்கு மட்டும் இப்போ வரைக்கும் என்றைக்கும் எப்பயும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நன்றி, அந்த விசுவாசம் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக அவங்கள வச்சு தான் அந்த அளவுக்கு வந்திருக்கோம். உண்மையிலே பழசு என்றைக்குமே நினச்சி பார்க்க தானே நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம். கண்டிப்பாக. இப்போ புதுசாக கேட்குறாங்க, கவரில் கேட்குறாங்க, எங்கள் கவரில் போட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம அம்பாள் கவரில் போடுறதுக்கு நம்ம ரெகுலர் கஸ்டமர் பழைய ஆளுங்க அவங்க கவரில் போடுறதுக்கும் இது எல்லாமே இதுக்கே நமக்கு சரியாக இருக்குது. வேறு கவரில் போட்டு கொடுக்குறதில்ல. 1 kg பாக்கெட்டாக போட்டு வாங்கி வேணால் அவங்க கவரில் வேணால் இது பண்ணிக்கலாம், ரீபேக் பண்ணிக்கிடலாம். அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். ஓகேண்ணே. உங்களோட முறுக்கு ஸ்நாக்ஸ்லாம் எல்லாமே நல்லபடியாக காமிச்சிங்க. இன்னொரு 2-3 கொஸ்டின் இருக்குண்ணே எனக்கு. உங்களுக்கு இந்த மிஷினில் ஏதாவது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா? நம்ம மாஸ்டர்ஸ்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, எது கஷ்டமாக இருக்கா? நம்ம மிஷின் ரன் பண்ணுறதுக்கு எது
ரொம்ப டெக்னாலஜியாக இருக்கிறனால யாரும் வந்து முறுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் படிச்சிருக்கலாம். டாப் எண்ட் கார்பரேட் லெவலில் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா படிச்சிருப்பாங்க. ப்ளஸ் இந்த முறுக்கு தொழிலுக்குள்ளே இருக்கிறவங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 30 வருஷம் 25 வருஷமாக பாரம்பரியமாக இந்த முறுக்கை போட்டுக்கு வராங்க. அவங்களாம் இதை வந்து ஓட்ட முடியுமாண்ணே? உங்களோட ரிவ்யூ கொஞ்சம் எங்கள் ஓட்டலாம். அதாவது அவங்களுக்கு முழு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்னொன்று நம்ம பசங்க லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர டெக்னிக்கல் டீம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, ஒரு தடவைக்கு பல தடவை சொல்லித்தராங்க. அவங்களுக்கு புரிஞ்சு ஓனாக செட் பண்ணி அவங்க ரன் பண்ணுற வரைக்கும் கூட இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் போகிறாங்க. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் எது டவுட்னு கேட்டாலும் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ எங்ககிட்ட எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி மிஷின் ஓட்டின அனுபவம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அந்த மிஷின் இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. அந்த அனுபவம் கொஞ்சம் கை கொடுத்துச்சு. இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, எங்கள் மாஸ்டர் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுத்தாங்க. எங்கள் டீம் ஏன்ட்டு இருக்க பசங்க மாஸ்டர் எல்லாருமே நல்ல டேலண்டான பசங்க. ஒர்க் வைஸும் சரி, நாலேஜ் வைஸும் நல்ல டேலண்டான பசங்க. இந்த டீம் நான் எல்லாருக்குமே எங்கள் டீமை வச்சு தான் அவங்க வந்து எஜுகேட் பண்ணாங்க டோட்டலாக. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு புரியாத அவங்களுக்கு நான் எஜுகேட் பண்ணேன். இந்த சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் செய்யணுன்றது வந்து இதை பண்ணேன். இப்போ வந்து எல்லாமே அவங்களே தான் பண்ணுறாங்க. எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி ஏதாவது டவுட் இருந்தாலும் கம்பெனிக்கு டைரெக்டாக கால் பண்ணி கேட்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு அவங்க உடனே சொல்யூஷன் சொல்கிறாங்க. அது சரி பண்ணுறோம். ஓகே ஓகே. படியாதவங்களும் இதை பண்ணலாம். இன்வால்மெண்ட் முக்கியம். ப்ளஸ்ஸு அவங்க நம்ம புரிகிற அளவுக்கு இறங்கி பாட்டம் லெவலில் இறங்கி சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது ஒரு படியாதவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பாட்டம் லெவலில் இறங்கி சொல்லிக் கொடுப்பாங்க. ஓனை நம்ம செட் பண்ணி ரன் பண்ணுற வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. கூட இருந்து நம்மளை ரன் பண்ண வச்சதுக்கப்புறம் தான் அவங்க போவாங்க. அப்படியே அதுக்கப்புறம் டவுட் வந்தாலும் அவங்க எந்த நேரம்னாலும் கால் பண்ணாலும் சொல்லி தரதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. பெரிய டீம், டெக்னிக்கல் டீம் டீச் பண்ணுறதுக்கு ஒரு டீமே இருக்காங்க. ஓகே. எத்தனை முறுக்கு மிஷின் மேனுஃபேக்சரிங் போயிருப்பீங்க? எங்களோட முறுக்கு மிஷின் HMDCஸோட முறுக்கு மிஷின் மேனுஃபேக்சரிங் இடத்துக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. இப்போ நாங்கள் மற்ற இடத்துல வந்து இவ்வளோ ஒர்க்கர்ஸ் இவ்வளோ பேர் சொந்தமாக எதுவும் தயார் பண்ணியிருந்தாங்களா, இல்லை எங்களை மாதிரியே நிறைய மிஷினரி பண்ணி? ஏன்னா நாங்கள் இன்னொரு இடத்துக்கு மிஷினரி மேனுஃபேக்சரிங் போனதில்லை. நீங்கள் 2-3 இடத்துக்கு போயிருக்குன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி நம்ம இடத்துல இப்போ நம்ம 80 நம்பர்ஸ் இருக்காங்க. மற்ற எல்லா கம்பெனிக்கும் நீங்கள் போயிருப்பீங்க. அங்கெல்லாம் எத்தனை பேர்னா இருப்பாங்க? அவங்களாம் சர்வீஸ் எப்படி கொடுக்குறாங்க? பண்ணுறாங்க அவங்க அதாவது வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. ஓகே. அவங்கக்கிட்ட வந்து எப்படின்னா யாரையும் அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்றபடி நல்லா பண்ணணும்னு நினச்சி தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டெக்னிக்கல் சப்போர்ட், அதாவது எல்லா EDM வயர் கட்டு, ஸ்பார்க் வேரேஷன், இது எல்லா முறுக்கு மிஷின் தயாரிக்கிறவங்களாலேயும் சாத்தியம் கிடையாது. அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே வெளியில் அவுட் சோர்ஸ் பண்ணி எல்லா ரா மெட்டீரியல், அதாவது அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி இங்கே ஒரு டீம் அசம்பிளிங்க்குன்னு ஒரு 4-5 பேர் வச்சுருப்பாங்க. ஒரு 10 பேர் வச்சுருப்பாங்க. அந்த டீமை வச்சு பண்ணுவாங்க. அந்த 10 பேர் டீமுக்குள்ளேயே வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு இது பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. இங்கே வந்து நம்ம லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவுக்குன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. மார்க்கெட்டிங் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டை வாங்கி டெக்னிக்கல் சைட்லேருந்து கேட்டு சொல்லுவாங்க. இல்லைன்னா டெக்னிக்கல் ஆளோட லிங்க் பண்ணி விடுவாங்க. பிறகு வந்து ப்ரொடக்ஷன் டீம், அவங்க ப்ரொடக்ஷன் அசம்பிளிங் டீமு, மிஷின் ஆப்ரேட்டர்ஸு, அட்மினிஸ்ட்ரேஷன் டீம், ஒரு கம்பெனி என்னவோ ஒரு கார்பரேட் செக்டார் எப்படி இருக்குமோ அந்த செட்டிங்ஸில் தான் இருக்கும். நான் நிறைய கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன். நம்ம கம்பெனிக்கு லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபஸ்ட்டு டை செய்ய போகும்போது கீழே கம்பெனி மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் நான் மிஷின் ஆர்டர் பண்ண போகும்போது அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டாங்க லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் வந்து. ஒரு கார்பரேட் செட்டப் எப்படி இருக்குமோ அந்த செட்டப்பில் தான் அந்த கம்பெனி பார்த்தோம். ஒரு டெக்னாலஜியே இல்லாத ஒரு ஊர்லேருந்து இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாண்ணே, உங்களோட இதே வாழ்த்துக்கள்ண்ணே. ஓகேண்ணே. எனக்கு எப்படின்னா இங்கே வந்து ஏன் நான் இந்த இடத்துல வந்து நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் என் மக்களை வந்து, அதாவது இந்த முறுக்கு போடுற தொழில் பண்ணுற அனைவரும் எல்லாத்தையும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு என்னுடைய ஆசை. ஏன்னா நான் நல்லா இருக்கேன், அவங்கனால நம்ம நல்லா இருக்கோம். அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி, அந்த தொழில்நுட்பங்கள், அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய பாதைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு டைம் இல்லை. காலைல 3 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, நைட்டு 6 மணிக்குள்ளே போயிடறாங்க. இப்போ ஒவ்வொரு ஃபேக்ட்ரி விசிட் போய் அங்கே எப்படி அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்குமே போட்டி இருக்கும். எனக்கு இருக்குன்னா எனக்கு 100 போட்டி இருக்கும். ஆனால் இன்றைக்கி போட்டி தான். இனிமேல் உலகமே போட்டியில் தான் ஏங்க போகும். பொறாமையில் ஓடக்கூடாது, போட்டியில் ஓடலாம், தப்பு இல்லை. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பெட்டராக வரணும்னா தப்பு இல்லை. அதே மாதிரி நம்ம எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த முறுக்கு போகிற எல்லாத்தையுமே ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் என்னோடய ஆசை. ஃபுல்லாமே ஆட்டோமேஷனாக மாற்றணும். வேலைகளில் வந்து இருக்கணும். ஆர்டர்ஸ் நிறையா இருந்தாலும் கூட ஆட்டோமேஷனாக மாற்றும் போது அவங்களோட லாபம் அதிகரிக்கும். இந்தியா மட்டும் சேல் பண்ணாமல் அவங்கள மாதிரி என்னோடய முறுக்கு மிஷின் வாங்கின எல்லாருமே சரி, இல்லை முறுக்கு போகிற எல்லாருமே சரி, எல்லா எக்ஸ்போர்ட்டு உலகம் வந்து ரொம்ப பெரியதுண்ணே. ஒன்றுக்கு ஒன்று போட்டி போடாமல் நல்ல விதமாக இந்த முறுக்கு பிஸ்னஸை
பெரிய லெவலில் வேர்ல்டில் நம்பர் 1 ஸ்நாக்ஸாக கொண்டு வரதுக்கு என்னோட சப்போர்ட்டும், லட்சுமி டிசீஸ் சப்போர்ட்டும், நம்மளோட அன்பாலோட ஸ்நாக்ஸோட சப்போர்ட்டும், எல்லா முறுக்காரங்களோட சப்போர்ட்டோட நம்ம இந்த தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடும்ண்ணே. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், மிக்க நன்றி. இங்கே வந்து எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். சரிங்கண்ணா. வந்து இவ்வளோ தூரம் இன்டர்வியூ எடுத்து எல்லாமே நல்லபடியாக இது பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். வாரம் சொன்னீங்க, உங்களுக்கு டைம் கிடைக்கல, இப்போ தான் கிடச்சிருக்கு. நான் இதோட 4 டைம் மேலே நான் வரணும்னு பிளான் பண்ணி வர முடியல. ஆமாம். இப்போ அதனால் எனக்கு பிஸ்னஸ் எனக்கு யூடியூப்பில் எல்லாமே வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோஸ் நம்ம போடணும்னு நினைக்கும் போது அங்கே டீம் ஒர்க்கில் ஆட்டோமேஷனை இப்போதே எங்கள் டீம்லாம் வந்து எப்படின்னா ஃபுல்லாகவே அவங்களே ஆட்டோ பைலட் ஆகிட்டாங்க. இன்றைக்கி ப்ரொடக்ஷனில் எத்தனை சேல்ஸ் இருக்குது, எத்தனை வெண்டார்ஸ் இருக்கான்னு எல்லாமே சாஃப்ட்வேர்க்கில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இன்டிமேஷன் பண்ண ஃபார் 1 டே என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்லேயே காமிச்சிடும். இப்போ நான் இல்லாட்டினாலும் அங்கே சாஃப்ட்வேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு கம்பெனிக்குள்ளே ஒரு சிஸ்டமேட்டிக் கொண்டு வந்தனால தானே இப்போலாம் ஃப்ரீயாக இருக்கேன். அதுக்காண்டி கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணேன். அதனால தான் கொஞ்சம் வெளியில் வர முடியாமல் இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப நல்ல விதமான முறையில் எங்களுக்கு தெளிவான விளக்கத்தில் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இப்போது முறுக்கு மிஷின் லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் விசிட் பண்ணி வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு இரு மனசாக இருக்கிற ஃபியூச்சர் கஸ்டமருக்கு சொல்கிறேன், நம்பி வாங்குங்க. நல்ல ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டில் பண்ணுற நம்ம தொழில் வந்து நல்லபடியாக சிறப்பாக இருக்கும். அந்த சந்தேகமே வேணாம், வாங்க லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் வாங்க. நல்ல தரமான மிஷினு, தரமான இன்ஜினியர்ஸு, தரமான டெக்னிக்கல் சப்போர்ட், எல்லாருமே நல்ல டீம். யோசிக்கவே வேணாம், வாங்க லக்ஷ்மிக்கு வாங்க. பெஸ்ட்டு மிஷினை வாங்கிட்டு போங்க. நன்றி.